வணக்கம் நண்பா. அமெரிக்கால இருந்து ஒரு பொருளு நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. அது என்ன பொருளு? ஏது? அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா உங்ககிட்ட சொல்றேன். ஓகேங்களா? எல்லாமே உங்களால மட்டும் தான். 2020ல நம்மளோட மீனவ நாலேட்ஜ் சேனலோட ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுவுமே ஜனவரில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பல வகையான கன்டென்ட் நம்ம போட்டிருக்கோம். அதாவது நம்ம மீனவர் சம்மந்தமா, அதுக்கப்புறம் மீனவர் யூஸ் பண்ற ஜிபிஎஸ், எலக்ட்ரானிக் டிவைஸஸு, பாம்பன் பாலத்தோட அப்டேட்டு எல்லாமே நம்மளோட ஐலேண்ட்ல என்னென்ன நடக்குது? நம்ம மீனவர்களுக்கு என்னென்ன பயன்படும்? அது மட்டும் இல்லாம, காமனான பீப்பிள் என்னென்னலாம் லைக் பண்ணுவாங்க? ஃபிஷிங் சம்மந்தமா. ஸோ இந்த மாரி எல்லா கன்டென்ட்டுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். 2020ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி ஜனவரி மாசம் 2025ல நமக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. ஓகேங்களா? 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ வந்து கடந்திருக்கோம். ஆ ரொம்ப பேர் கேட்கலாம், "ஏன்டா 5 வருஷத்துல 1,00,000 தான் சேர்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பெரிய விஷயம் தாங்க 1,00,000 ஓகேங்களா? சில பேருக்கு டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து கன்டென்ட் கிரியேட் பண்றது ஈஸியா இருக்கு. அவங்க வந்து ஈஸியா 5 மாசம், 6 மாசத்துல கூட பண்ணிடலாம். பட் நமக்கு ஒரு அ ரொம்பவே ஒரு சாதனைன்னே சொல்லலாம். சரிங்களா? நம்மளோட கன்டென்ட்க்கு. ஸோ எல்லாமே இவரால தாங்க. ஸோ இந்த பாம்பன் பாலத்தினால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆ அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த பாம்பன் பாலம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம குடுக்கலைன்னா, இன்னும் 1,00,000லாம் தொட்டிருக்க மாட்டோம். அதனால தான் அவர் தெரியிற மாதிரியே நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்னன்னா 2025 டிசம்பர் மாசம் 25ல தான் நமக்கு சில்வர் ப்ளே பட்டனுக்கான கன்ஃபார்ம் வந்துச்சு. நீங்க 1,00,000 தாண்டிட்டீங்கன்னு. இந்த கொரியர் நேத்து வந்து சேர்ந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ 29 டிசம்பர்ல வந்து ஷிப்பிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு வழியா சில்வர் ப்ளே பட்டனுக்கான கொரியர் கைக்கு வந்துச்சு. ஸோ நேத்து நைட் வந்துச்சு. சரிங்களா? ஸோ ஆ ஆர்வத்தில ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட காட்டணும்ல. உள்ள என்னென்ன கன்டென்ட் இருக்கு. ஆ நம்மளோட மீனவ நாலேட்ஜ் சேனலுக்கான ரெகக்னேஷன் எல்லாமே குடுத்தது நீங்க தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு அச்சீவ்மென்ட்டா பார்க்குறேன். எனக்கு நான் இதுவரை எந்த ஒரு அவார்டோ எதுவுமே வாங்குனது கிடையாது. எந்த ஒரு ஃபங்ஷனோ எதுக்குமே நம்மலாம் இன்வைட் பண்ணதில்ல. நம்ம அவ்வளோ பெரிய சேனலும் கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. ஸோ ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் இருக்கு, நம்மளோட சேனலோட நேம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா நேத்தே நான் வந்து பேக் ஓப்பன் பண்ணிட்டேன். அவன்கிட்ட சொன்னது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டா ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு இருக்குதுங்க. தெரியுதுங்களா? ஸோ கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே காட்டுறேன். ஆக்சுவலா இத வந்து சொசைட்டி அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு மாரி ஒரு கார்டு இருக்கு. அடுத்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு பிளாக் கலர் நம்ம நார்மலா தெர்மாக்கோல் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தெர்மாக்கோல். அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட பட்டன்ஸ் இருக்கு. பாருங்க. பட் பட்டனோட சைஸ வந்து சின்னது பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்து முன்னாடி பார்த்துருக்கேன். ரொம்ப சேனல்கள்ல பெருசா இருக்கும். பட் சின்னதான பின்னாடி நான் எதுவும் அவ்வளவா பார்த்ததில்ல. யாரோட சேனல்லயும் சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்ஸ் பண்றது. ஸோ நம்ம பண்ணணும்னு ஆசை. சரிங்களா? தெரியுதா? மீனவன் நாலேட்ஜ். ஓகே. மீனவன் நாலேட்ஜ் நம்மளோட பேர் போட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சந்தோஷங்க. ஏன்னா நம்மலாம் கோல்டுக்குலாம் போவோமா அப்படின்னு சொல்ற நம்பிக்கை இல்ல. ஆ பார்க்கலாம். இதான் முக்கியமான ஒண்ணு. இத உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ காட்டியாச்சு. ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். பின்னாடி தெரியுதுங்களா? ஹூக் மாட்டுறதுக்காக எல்லாமே குடுத்துருக்காங்க. பட் சின்னதா இருக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்குங்க. ஏதோ ஒண்ணு ஒண்ணு நம்ம வந்து கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு, அ நம்மளோட வீடியோஸையும் சப்போர்ட் பண்ணி நம்மள ஃபாலோ பண்றீங்கல்ல. ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே. அம் இன்னும் அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்றத பார்ப்போம். ஸோ கவர விட்டு எடுத்து காட்டுறேன். இன்னும் வீட்ல கூட நான் யார்ட்டயுமே காட்டல. அ ஜஸ்ட் வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டயும் காட்டுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக. தெரியுதுங்களா? மீனவன் நாலேட்ஜ், ரொபிக் லியான்சன் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா மின்னுது பாருங்க. சென்டர்ல கண்ணாடி மாரி இருக்கு. நான் அப்படியே சேனல்ல நம்ம வீடியோ ஷூட் பண்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? ஸோ நல்லா இருக்குல்ல? பின்னாடி வந்து நார்மலா ஒரு நம்ம எதுலயாவது மாட்டி வைக்கிற மாரி. ஒரு எப்படியும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அந்த மாரி ஃப்ரேம் மாரி தான் குடுத்துருக்காங்க. பட் ஒரு ஒரு ஹேப்பியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நார்மலா ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அதையுமே உங்கள்ட்ட வந்து காட்டிர்றேன். ஸோ நம்ம வந்து காணுனதுக்காக. இது எல்லாமே வந்து முன்னாடி கொஞ்சம் பெருசா இருக்குங்க. இப்ப சின்னது பண்ணியிருக்காங்க. இந்த சின்னது பண்ணதுக்கப்புறம் நான் யார்ட்டயும் பார்க்கல. பல வருஷம் ஆயிடுச்சு போல. பார்க்கணும் எப்போ வந்து இது சைஸ் சின்னது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மள மாரி எத்தன பேரையும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட சேனல்ல வர வீடியோஸ வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறங்க. நமக்கு முக்கியமா இந்த ரெகக்னேஷன் குடுத்தது வந்து பின்னாடி இருக்கிறவர் தான். அவர வந்து அழகா காட்டி, அவரோட அப்டேட்ட குடுத்து
அவரோட இன்ஃபர்மேஷன டிஃப்ரெண்ட்டா குடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால அவர் தெரியிற மாதிரி அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். இல்லனா வீட்லயே பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. பாய் நண்பா.